Hello all, welcome to BYOS Computer Store. இன்னைக்கு நம்ம ஒரு ஆஃபீஸ் PC builds தாங்க பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக நாம 4 PC builds இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு செட்டாக வந்து கஸ்டமர் எடுக்கிறாங்க. என்ன யூசேஜுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமர் அவரோட நியூ ஸ்டார்ட் அப் ஆஃபீஸ்க்காக பிசி பில்ஸ் வாங்குறாருங்க. ஸோ டோட்டலாக 4 பிசி நம்மக்கிட்ட வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு 2 செட் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் செட் ஆஃப் பிசிஸ் ஒன்லி ஃபார் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 செட் பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸுக்காக வாங்கியிருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேசிக் பிசியோட ஸ்பெக்ஸ் என்னங்கிற சொல்கிறேன். நீங்கள் அசம்பிளை வந்து வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா AMDயில் RYZEN 3 3200Gங்கிற ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸ் இல்லை பேசிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து AMDயில் RYZEN 3 சீரிஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் இன்னும் ஆஸ் ஆஃப் நோ வரலும் கரண்ட்டில் வந்துட்டுருக்கு. இதுக்கு சூட்டபுளான மதர்போர்டு MSIயில் A520 MA ப்ரோங்கிற மதர்போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வித் 2 RAM ஸ்லாட் அண்ட் NVMe சப்போர்ட்டோட வரும். நெக்ஸ்ட் வந்து RAM பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா G-Skillல 8GB 3200 MHz RAM நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ SSD ஸ்டோரேஜ் பொறுத்தவரையிலும் மினிமம் ஸ்டோரேஜ் தான் ஆஃபீஸில் எப்போவுமே கேட்பாங்க. அதனால 512GB NVMe SSD 8 XPGL நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃபீஸ் யூஸ் கேபினெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஃபேனட்டிக்காக இல்லாமல் நார்மல் ஆஃபீஸ் கேசஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த பிசி பில்க்கு நம்ம கொடுத்துருக்கிறது ஃபிங்கர்ஸ் அட்லாண்டிக் கேபினெட் வித் பவர் சப்ளை. ஸோ இது கூட அடிஷ்னலாக வந்து நம்ம டெல் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கொடுத்துருக்கோம். வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஆட் பண்ணனால உங்களுக்கு டிபி லிங்கோட அடிஷ்னல் சீரிஸ் ஆஃப் கனெக்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இதோட மானிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா BENQல GW2490ங்கிற 24 inch ஃபுல் HD IPS மானிட்டர் தான் கொடுத்துருக்கோம். இது கூட அடிஷ்னலாக MICROTEK 650VA UPSும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிசியோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 32,000 வரும். ஒரு ஆஃபீஸ் பிசி கம்ப்ளீட் செட்டப் வித் UPS ஆப்ஷனோட நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆட்டோகேட் அண்ட் சாலிட் ஒர்க்காக இந்த பிசி பில்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல்ல i5 சீரிஸ் 12400Fங்கிற ப்ராசர் இந்த பிசி பில்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு MSIயில் B760 M பாம்பர் வைஃபைங்கிற DDR5 மதர்போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ DDR5ல இதுதான் ஸ்டார்டிங் சீரிஸ் வித் வைஃபை அண்ட் ப்ளூடூத்தோட வரும். வித் 2 RAM ஸ்லாட்ஸ் அண்ட் NVMe சப்போர்ட்டோட இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ஷர் வெஞ்சன்ஸில் 16GB RAM 5200 MHzல ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா SSD அண்ட் ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். க்ரூஷியலில் P3 500GB NVMe SSD அண்ட் WDயில் 2TB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டுங்க. கேம் டேஸில் TALOS E1ங்கிற ARGB கேபினெட் பெஸ்ட் இன் பட்ஜெட்டுங்க. ஸோ உங்களுக்கு காம்பேக்ட் சீரீஸில் வித் RGB ஃபேன்ஸோட ஒரு கேபினெட் வேணும்னா இந்த கேபினெட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை MSIயில் 650 watts 80+ bronze பவர் சப்ளை தான் இந்த பிசி பில்க்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கிகாபைட்டில் 1650 4GB NVIDIA கிராஃபிக்ஸ் தான் இந்த பிசி பில்க்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பிசி பில்ட்டோட ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 65Kக்குள்ளே வருங்க. டோட்டலாக 4 பீசிஸ் வந்து அவரோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நம்ம கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ஸ்டோர் நம்பர் அண்ட் ஸ்டோர் லொக்கேஷனை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை.